ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாள் ஆச்சு காவாங்கரை மீன் மார்க்கெட் போய் வீடியோ போட்டு. ஸோ இது வந்து சண்டே எடுத்ததுங்க. சனிக்கிழமையே பார்த்தீங்கன்னா நான் மீன் வாங்கணும்னு எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொன்னேன். பட் காலையில் அவர் எந்திரிச்சது பார்த்தீங்கன்னா 9 மணி. நாங்கள் மார்க்கெட்டுக்கு போனதே 9:30 மணிக்கு மேலே தான் போனோம். பயங்கர டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டோம். ஸோ வீட்டுக்கு வந்து சமைச்சு சாப்பிட்றதுக்கு மத்தியானத்துக்கு மேலே 4 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் இவ்வளோ டிலேவாக நான் வீடியோ போடுறது. இல்லைன்னா நான் அடுத்த நாளே போடணும்னு நினச்சேன். ஸோ கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. இந்த வீடியோவோட ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காவாங்கரை மார்க்கெட்டை வந்து லைவாக விசிட் பண்ண போகிறோம். ஸோ அங்கே இருக்கிற ரேட்டு எல்லாமே அதோட அங்கே இருக்கிற ஆடியோ வச்சே நான் போடுறேன். நான் வந்து தேவையான இடத்துல மட்டும் பேக்ரவுண்டில் பேசுகிறேன். ஸோ வாங்க அங்கே போயிட்டு என்னென்ன மீன் என்னென்ன விலைன்றது பார்ப்போம். என்ன புது மீன் இந்த வாட்டி பார்க்க போகிறோன்றதும் பார்ப்போம். கருவாடு எவ்வளோ நல்லா இருக்குல்ல? இல்லை இல்லை, அதுதான் அது ஒன்றா வாங்கிக்கலாம். அது நல்லா இருக்கும். கேளுங்க, கேட்டால் தான் தெரியும். இந்த நாக்கு மீன் இருக்காங்களா, அது வாங்கிக்கலாமா? பார்த்துட்டு வரலாமா? எல்லாத்தையும் பார்த்துட்டு வரலாம். சுறா வாங்கிக்கலாமா? இல்லை இல்லை, டைகர் ப்ரான்ஸ். டைகர் ப்ரான்ஸ் ஒரு 5 மீன் போடுங்களேன். ஒரு 5 பீஸ் போடுங்க. 6 பீஸ் 1 கிலோ 6 பீஸா போடுங்க. அப்படின்னா இது வேறு எதுவும் வாங்க முடியாது, அது மட்டும் வாங்க முடியும். அவ்வளோ பார்த்துட்டு வரலாம். திருப்பி கொஞ்சம் உள்ளே போய் பார்த்துட்டு வரலாம். இருங்க. பெருசாக பெருசாக அங்கே வாங்கிட்டு அது வேற இதெல்லாம் நமக்கு செய்ய தெரியாதே. ஊடா மீன் வருது. அதெல்லாம் ஜிலேபி மீன். வேற கவர் எடுத்துருங்க. 1 கிலோ என்ன மீன் அது? எது? அது ஜிலேபி மீன். அதனால கண்ணு போடுங்க. அது வேணாம், வவ்வால் கிடையாது. ஆட்டு வவா அது வேணாம். அது லாஸ்ட் டைம் வாங்கணுமே. எல்லாம் குழம்பு வைக்கிறேன். சின்ன நண்டு குழம்பு வச்சு குழம்பு வைக்கிறேன். நண்டு 150 ரூபா. சின்ன கிழங்காவா? பார்த்து கம்மியாக இருக்குது. அது அதிகமாக இருக்குது. பெருசு கம்மியாக இருக்குது. வராது. அது குழந்தைங்க சாப்பிடலாம். சாப்பிடுங்க. 150 ரூபா. இல்லை பிளாக் வரும். அது 250 ரூபா 200 ரூபா. சரி சரி, பார்த்துட்டு வருவோம். ரொம்ப டவுட் கேட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியாதுன்னு நினச்சிடுவாங்க. வாங்கன்னா வாங்கிடுங்க. பரம்பா எவ்வளோங்க? 200 ரூபா. எவ்வளோ கடம்பா? ஃபோனில் அப்படி கணக்கு 150 ரூபா. 150 ரூபா வாங்கிக்கிறீங்களா? வாங்கினா வாங்கிடுங்கப்பா டக்குன்னு. 1 கிலோ 1 கிலோ கடம்பாவா? நல்லா பார்த்து 1 கிலோனா நிறைய வண்டி கேட்டேன். 100 ரூபா கவலை மத்தி 100. அதான் நான் வெறும் கவர் மட்டும் எடுத்துன்னு வரணும். நீங்கள் எல்லாத்தையும் 100 ரூபா. சங்கரை 280. கிழங்கா இது ஒரிஜினல் கிழங்கா தானா? வெள்ளை கிழங்கா வாங்கிக்கலாமா? நமக்கு செய்ய தெரியாது.
ரெண்டுமே நல்லா இருக்கும், ஒரே முள்ளு தான். காணாங்கத்தை மாதிரி இருக்கு. ஆல்ரெடி நம்ம வாங்கினது காணாங்கத்தை தானே? இது காணாங்கத்தை மீனா? இது என்ன பேர்? பாறை. பாறை மீனா? என்னடா போதும்ல, நிறைய வாங்கிட்டோம். என்னது எவ்வளோ கம்மி பண்ணாங்க நாங்கள் 100 ரூபாய்க்கு போட்டுருவாங்க ஒன்றே கால். அது வேணா உடஞ்சிருக்கு. குடல் போயிருக்குண்ணா, அது இதில் கூட பெருசுண்ணா. அதான் ஒன்று நான் அதில் வச்ச பார்த்து பத்திரமா பழத்தில் வச்சு ஒன்று போதுங்க. அவங்கெல்லாம் சாப்பிட மாட்டாங்க, கடையில் வாங்க முடியும் தெரியல, வீட்டில் செய்ய மாட்டாங்க. என்ன செய்வேன்? சைட் டிஷ் தொகையல். எனக்கு ஒரு வாய் கொடுங்க. என்ன வெரி நைஸ். அன்றைக்கி ஐட்டு 17 போலாமா? லைவ் சவுண்டோட வீடியோஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு புதுசாக எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குமேன்னு சொல்லிட்டு தான் லைவ் சவுண்ட் அப்படியே வச்சுட்டேன். ஸோ வீட்டுக்கும் வந்தாச்சு. வீட்டுக்கு வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா மணி 12 மேலே ஆயிடுச்சு. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல. பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா வீட்டில் தூங்கிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி பால் கொஞ்சம் எழுப்பி கொடுத்துட்டு வந்திருந்தேன். ரொம்ப லேட் ஆயிடுச்சுன்றதுனால டிஃபன் வாங்கிட்டு வந்தேன். கடையில் இட்லி பூரி வாங்கிட்டு வந்திருந்தேன். கூடவே பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஜூஸ் கடையிலலாம் கிடைக்குமே, பாதாம் பால், ரோஸ் மில்க், அதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு இந்த மீனெல்லாம் வாங்கி அதை க்ளீன் பண்ணி அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டியதெல்லாம் வச்சுட்டு அதுக்கே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அதான் லஞ்ச் குக் பண்ணுறது. ஸோ வீடியோ லென்த்தாக போயிட போகுதுன்னு சொல்லிட்டு இது க்ளீன் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே க்ளீன் பண்ணல, 1-2 மட்டும் க்ளீன் பண்ணோம். மீதி எல்லாம் வந்து அப்படியே மஞ்சத்தூள் உப்பு போட்டு க்ளீன் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம். அது எல்லாமே வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இதோட இந்த வீடியோ ஃபினிஷ் பண்ணிப்போம். இதே மாதிரி இன்னொரு வீடியோ சந்திப்போம். பாய்.